Hi friends, so இந்த வீடியோல வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது வந்து உங்க நவம்பர் 18ல கேட்ட क्वेश्चन. So நவம்பர் 18 அண்ணா நியூஸ்ல கேட்ட क्वेश्चन 13 மார்க்ல இன்னொரு சப்டிவிஷன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 9 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரைட்டாவே ஒண்ணுமே பண்ணாமே ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. So என் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அங்க பார்த்துட்டு இங்க வாங்க, அப்ப நல்லா தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன A. A வந்து என்னோட ஆப்பரண்ட். ஆப்பரண்ட் இருந்தா கண்ணை மூட்டு A அவுட்புட்ல எழுதிடலாம், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் மைனஸ். மைனஸ் வந்து என்னோட ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாக் குள்ள பார்ப்போம். ஸ்டாக் குள்ள ஏதாச்சும் இருக்கா? ஸ்டாக் குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப கண்ணை மூட்டு மைனஸ் ஸ்டாக் குள்ள போட்டுடலாம். என் அவுட்புட்ல என்ன இருக்கு? ஏ. ஸோ அந்த அவுட்புட் அப்படியே இருக்கும், அதுல ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தரா போலாம். என் ஸ்டாக்ல என்ன இருக்கு? மைனஸ். அவுட்புட்ல என்ன இருக்கு? ஏ. இப்போ என்ன வந்திருக்கு எனக்கு? லெஃப்ட் பிராக்கெட். லெஃப்ட் பிராக்கெட்டா நம்மளோட கிங். கிங் வந்து அவர் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, நேரா ஸ்டாக் குள்ள போய் உட்காந்துப்பாரு, முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஏ இருக்கு, ஸ்டாக் குள்ள யார் இருக்கா? மைனஸ் இருக்காங்க, லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு, பி வருது. பி வந்து என்னோட ஆப்பரண்ட். ஆப்பரண்ட் வந்து கண்ணை முட்டை அவுட்புட்ல. ஸோ பி வந்து கிங் ஆஃப் ஆர் இந்த ஆப்பரண்ட்ஸ்லாம் கிங், அவங்க வந்து டைரக்டா அவுட்புட்டுக்கு போயிடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாக் குள்ள என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு. இப்போ புதுசா யார் வரா? ரைட் பிராக்கெட். அவுட்புட்ல என்ன இருந்துச்சு? ஏ இருந்துச்சு, பி இருந்துச்சு. இப்போ புதுசா யார் வரா? லெஃப்ட் பிராக்கெட். ஸோ லெஃப்ட் பிராக்கெட்டை இதுக்கு மேல போடலாமா? தட் இஸ் சேம். சாரி, புதுசா வர்றது வந்து டிவிஷன். டிவிஷனை வந்து ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் வந்து லெஃப்ட் பிராக்கெட் மேல போடலாமா? போடலாம். ஸோ ஸ்லாஷ் தட் இஸ் லெஃப்ட் பிராக்கெட் மேல என்ன வேணா போடலாம், என்ன ப்ரியாரிட்டி வேணா இருக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என் லெஃப்ட் பிராக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கு உடனே தட் இஸ் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மேலே நான் என்ன வேணா போடலாம், இதான் போடணும் அதான் போடக்கூடாதுன்னு இல்லை, ப்ரியாரிட்டி பார்க்க தேவையே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் யார் வரா? சி. என் ஸ்டாக்குள்ள என்ன இருக்கு? மைனஸ், லெஃப்ட் பிராக்கெட், ஸ்லாஷ். ஸோ சி வந்து என்னோட ஆப்பரண்ட். இப்போ கண்ணை மட்டும் இங்கே போட்டுறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என் ஸ்டாக்ல என்ன இருந்துச்சு? மைனஸ், லெஃப்ட் பிராக்கெட், ஸ்லாஷ். புதுசா உள்ள வர்றது யாரு? பிளஸ். பிளஸ் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டாக்குள்ள எட்டி பார்க்கணும். ஸோ ஸ்டாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கிறது யாரு? நம்மளோட டிவிஷன். ஸோ பிளஸ் வந்து டிவிஷனோட கம்மியா கூடையா? ஸோ டிவிஷனுக்கு தான் அதிகம் ப்ரியாரிட்டி. ஸோ டிவிஷன் ப்ரியாரிட்டி வந்து அதிகம். இது மேல பிளஸ் வரலாமா? வரக்கூடாது. தட் இஸ் ஒரு ஹை ப்ரியாரிட்டிக்கு மேல ஒரு லோ ப்ரியாரிட்டி வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ற யாரு? பிளஸ். பிளஸ் இல்ல, ப்ராப்ளம் கிரியேட் பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன். ஸோ டிவிஷன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுது. அப்போ நான் என்ன பண்றேன்? பிரச்சனை பண்றதை தூக்கி வெளியே, கிளாஸ்ல இருந்து வெளியே நிப்பாட்டுற மாதிரி வெளியே நிப்பாட்டிடும். இப்போ நெக்ஸ்ட் பிளஸ் இதுக்குள்ள பாருங்க. இதுக்குள்ள யார் இருக்கா? நம்ம லெஃப்ட் பிராக்கெட். லெஃப்ட் பிராக்கெட் வந்து கிங் அவர் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ கிங் மேல யார் வேணா வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சா. இப்போ ஃபர்தரா போவோம். ஸோ ஃபர்தரா மைனஸ் இருக்கு, லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு, பிளஸ் இருக்கு. ஸோ ஏ பி சி ஸ்லாஷ். இப்போ புதுசா வந்திருக்க யாரு? இன்னொரு கிங். அவரும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா, உள்ள போயிடுவாரு. ஓகே. இப்போ என் அவுட்புட்ல என்ன இருக்கு? ஏ பி சி ஸ்லாஷ். இங்கே மைனஸ், லெஃப்ட் பிராக்கெட், பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட். புதுசா வந்திருக்கிறது யாரு? டி. டி வந்து நம்மளோட ஆப்பரேட்டர் இல்ல ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா அவங்க டைரக்டா அவுட்புட்டுக்கு போயிடுவாங்க. சரி, அவுட்புட்ல என்ன இருக்கு? ஏ பி சி ஸ்லாஷ் டி. ஸ்டாக்ல என்ன இருக்கு? மைனஸ், லெஃப்ட், பிளஸ் அகைன் ஒரு லெஃப்ட் பிராக்கெட். இப்போ புதுசா வர்றது யாரு? மாடுலோ ஆப்பரேட்டர். ஸ்டாக்குள்ள யார் இருக்கா? ஒரு லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு. அப்போ கண்ணை மூடிட்டு லெஃப்ட் பிராக்கெட் மேல மாடுலோ ஆப்பரேட்டர் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என் ஸ்டாக்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? மைனஸ், லெஃப்ட் பிராக்கெட், பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட், மாடுலஸ். என் அவுட்புட்ல என்ன இருக்கு? ஏ பி சி ஸ்லாஷ் டி. புதுசா வந்திருக்குது நம்ம ஆப்பரண்ட். ஆப்பரண்ட் வந்தா கண்ணை முட்டு இங்க எழுதிடலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகே. இப்போ மைனஸ், லெஃப்ட் பிராக்கெட், பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட், மாடுலோ. அவுட்புட்ல ஏ பி சி ஸ்லாஷ் டி இ. இப்போ புதுசா வந்திருக்க யாரு? ஸ்டார். இந்த ஸ்டாக்குள்ள போடலாமா? உடனே சொல்லாதீங்க சார் ஸ்டாக்ல 5 இடம் தான் இருக்கு, இதை போட முடியாது. ஸ்டாக்குல வந்து நிறைய இடம் இருக்கும். ஸோ 5 இருக்காது, ஒரு 500 1000 நம்ம எவ்வளவு டிஃபைன் பண்றோமோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாரையும் ஸ்டாக்குள்ள எட்டி பார்த்தா யார் இருக்கா? மாடுலோ. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். இவங்க ரெண்டுத்தோட ப்ரியாரிட்டி ஈக்குவல். இப்படி இருக்கலாமா?
இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது யாரு? இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். இப்போ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறவங்கள ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி வச்சு அவுட்புட்டில் வச்சிடுறோம். இப்போ பாருங்க, ஸ்டார் உள்ளே யார் இருக்கா? கிங்கு. கிங்கு மேலே ஸ்டார் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார் வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட். இங்கே ஸ்டாக்குள்ள என்ன இருக்கு? மைனஸ் லெஃப்ட் பிராக்கெட் பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட் ஸ்டார். இப்போ புதுசாக அந்த ஸ்டெப்பில் வந்திருக்கிறது யாரு? எஃப். எஃப் யாரு? நம்மளோட ஆப்ரண்ட். ஆப்ரண்ட் வந்து அதை டைரெக்டாக அவுட்புட்டில் எழுதிடுறோம். இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப். ஸ்டாக்ல யார் இருக்கா? மைனஸ் லெஃப்ட் பிராக்கெட் பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட் ஸ்டார். இப்போ புதுசாக வந்திருக்க கெஸ்ட் யாரு? நம்மளோட ரைட் பிராக்கெட். ரைட் பிராக்கெட் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்டாக்ல இருக்கிற கிங், நம்ம கிங் யாரு? லெஃப்ட் பிராக்கெட். லெஃப்ட் பிராக்கெட் வரையும் பாப் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் இங்கே ஒரு லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு 1, இங்கே ஒரு லெஃப்ட் பிராக்கெட் இருக்கு 2, எது வரையும் சார் பாப் பண்ணும்? 1 வரையும் பண்ணுமா 2 வரையும் பண்ணுமா? எப்போதுமே மேலேருந்து பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தெரிகிற லெஃப்ட் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் யார் மேலேருந்து கவுண்ட் பண்ணா? இது. ஸோ இது வரையும் மட்டும்தான் பண்ணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் பாட்டில் கீழே வரையும் பாப் பண்ணிடுறாங்க, ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக வரும். ஸோ நம்ம பாப் பண்ணுற எது வரையும் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பிராக்கெட் வரையும். அப்போ எதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகணும்? இந்த ஸ்டாரை ஃபர்ஸ்ட் நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஸ்டார் இங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் பிராக்கெட் என்ன ஆகும்? இதுவும் போயிடும். ஸோ எப்போல்லாம் ரைட் பிராக்கெட் வருதோ அந்த லெஃப்ட் பிராக்கெட்டையும் நம்ம delete பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? ஸோ ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார். ஸோ மைனஸ் லெஃப்ட் பிராக்கெட் ஸ்டார், ஸ்டாரில் ப்ளஸ். இப்போ புதுசாக வந்திருக்க சிம்பிள் என்ன? ஸ்லாஷ். ப்ளஸ்ஸுக்கு மேலே ஸ்லாஷ் இருக்கலாமா? இதோட ப்ரையாரிட்டி லோ, இதோட ப்ரையாரிட்டி ஹை. இது இருக்கலாம், திஸ் இஸ் அலவுட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார். ஸோ இப்போ ஸ்டாக்குள்ள என்ன இருக்கு? மைனஸ் லெஃப்ட் பிராக்கெட் பிளஸ் ரைட் பிராக்கெட்ல ஸ்லாஷ். புதுசாக வந்திருக்கு கெஸ்ட் யாரு? ஜி. இப்போ ஜி டைரெக்டாக அவுட்புட்டில் போயிடும். ஓகே, இப்போ அவுட்புட்டில் என்ன இருக்கு? ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார் ஜி. ஸ்டாக்குள்ள என்ன இருக்கு? மைனஸ் லெஃப்ட் பிராக்கெட் பிளஸ் ஸ்லாஷ். புதுசாக வந்திருக்க யாரு? ரைட் பிராக்கெட். ரைட் பிராக்கெட் வந்தால் என்ன பண்ணும்? பாப் பண்ணும். எது வரையும் பாப் பண்ணும்? என் கிங் வரையும், என் லெஃப்ட் பிராக்கெட் வரையும் பாப் பண்ணும். இப்போ பாப் எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேலேருந்து பாருங்க, என்ன இருக்கு? ஸ்லாஷ். அதை எடுத்து வெளியே எழுதிடுங்க. ஆர்டர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மேலேருந்து பாருங்க, யார் இருக்கா? ப்ளஸ். இப்போ ப்ளஸ்ஸை வெளியே எழுதிடுங்க. இதே அதை நீங்கள் மாற்றி ப்ளஸ் ஸ்லாஷ்னு எழுதினீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ மேலேருந்து பார்த்துட்டு அதே ஆர்டரில் எடுங்க. திரும்ப என்ன ஒரு டைம் பண்ணுவோம். ஸோ நம்ம எங்கே இருந்தோம்? ப்ளஸ் ஜி வரையும் இருந்தோம். ஸ்டாக்குள்ள என்ன இருந்துச்சு? மைனஸ் லெஃப்ட் ப்ராக்கெட் ப்ளஸ் ஸ்லாஷ் இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஸ்லாஷ். ஸோ இப்போ மேலேருந்து நான் பார்க்குறேன். மேலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஸ்லாஷ். ஸ்லாஷ் எடுத்து வெளியே போட்டுறேன். அகைன் மேலேருந்து பார்க்குறேன், யார் இருக்கா? ப்ளஸ். ப்ளஸ் எடுத்து வெளியே போட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ப்ராக்கெட்டையும் எரேஸ் பண்ணிடுறேன். கதை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார். என் அவுட்புட்டில் என்ன இருக்குது? ஏ பி சி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார் ஜி ஸ்லாஷ் ப்ளஸ். ஸோ ஸ்டார் வந்திருக்கு, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸுக்கு மேலே ஸ்டார் இருக்கலாமா? லோவுக்கு மேலே ஹை. இது வந்து அலௌடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஹெச். ஸோ என் அவுட்புட் என்ன? ஏபிசி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார் ஜி ஸ்லாஷ் ஹெச். ஹெச் இல்லை, ஸோ ஜி ஸ்லாஷ் ப்ளஸ் இருக்கு. ஸோ ஹெச் வந்துருக்கு புதுசாக. ஸோ ஹெச்சை டைரெக்டாக ஆப்ரண்ட் நல்லா அவுட்புட்டில் எழுதிடும். நெக்ஸ்ட் எழுதியாச்சா? ஸோ ஹெச்சோட முடிஞ்சிச்சு. இன்புட்டில் வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஹெச்சோட முடிஞ்ச காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் அவுட்புட் ஏபிசி ஸ்லாஷ் டிஇ மாட் எஃப் ஸ்டார் ஜி ஸ்லாஷ் ப்ளஸ் ஹெச். மீதி இருக்கிறது யாரு?
ஸ்டாரை ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும். அதே கதை தான். ஸோ இங்கே யார் இருக்கா? ஸ்டார் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ வெளியே எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாருங்க, மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரியாது யாரு? ஸ்டார். ஸோ இப்படி இருக்கு. சிம்பிள் விஷயம் தான், ஆனால் கரெக்டாக பண்ணீங்கன்னா தப்பு இல்லாமல் பண்ணுவீங்க. அவசரப்பட்டு நமக்கு எல்லாம் தெரியுதுன்னு பண்ணீங்கன்னா தப்பு வந்துடும். இப்போ திரும்ப ஸ்டாக்குள்ள பாருங்க, யார் இருக்கா? மைனஸ். ஸோ மைனஸை வெளியே போட்டுறேன். ஸோ என் ஃபைனல் ஆன்சர் ABC/DE mod F ஸ்டார் G ஸ்லாஷ் H சாரி ஸ்லாஷ் பிளஸ் அதுக்கப்புறம் H ஸ்டார் மைனஸ். இதுதான் என்னோட ஃபைனல் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை எக்ஸாமில் பண்ணீங்கன்னா நம்ம இப்போ பொறுமையாக பண்ணே 10 minutes ஆகுது. ஸோ எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா 5 to 10 minutesக்குள்ளே 9 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் இந்த கொஷின் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நெட்லேயோ உங்கள் புக்லேயோ ஒரு 2 கொஷின், ஸோ 2 இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கொஷின் வந்து கொஷின் நீங்களா எடுத்துக்கங்க, நான் கொடுக்கல. ஆன்சரும் நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு புக்கில் சொல்யூஷன் இருந்தால் அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூமெரிக்கல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.